الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلون في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا عزيز. கணேசருக்கு மிகுந்த மரியாதைக்கு குறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருள் நம்மை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அமைத்து தந்திருக்கிறான். அவர் திருப்தி கொண்ட மார்க்கம், அவர் பொருத்தி கொண்ட மார்க்கம், சிறப்பான இஸ்லாத்தில் நம்மை ஒரு அங்கத்தினராக ஆக்கியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஆக்கிய அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் ஒன்றுவிடாமல் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால், இந்த உலகத்தில் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை, வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை, வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் இல்லை, வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பலதரப்பட்ட மக்களாக இந்த உலகத்தில் பிரித்து அவன் ஆடுகிறான். அவன் பிரியப்பட்டு அப்படி பிரித்து வைத்தவன் ஆடுகிறான். அப்படி ஆடுகின்ற பொழுது நாம் பிற மறுத்தாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இஸ்லாம் அல்லாத காபிர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சகோதர சமயத்தாரிடத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும்? இதையும் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் நாம் 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 நமக்கலாம் 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 நாமே சேர வேண்டும் நாமே சேர வேண்டும் என்ற அந்த உணர்வை அல்லாஹ்வுக்காக நமக்கு தரவில்லை. அதற்கு பதிலாக அடுத்த மாற்றவுடன் நாம் எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும், அவர்களுக்கு எவ்வாறு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை மிக அருமையாக நமக்கு விளக்கி தந்திருக்கலாம். அதை நாம் மத நல்லிணக்கம் என்று சொல்வோம். மத நல்லிணக்கம் என்று சொல்வோம். அதற்கு முன்னால் மனித நேயம் இருக்கிறதா என்பதை ஒருவரும் பார்த்துக் கொள்ள வேண்டும். மனித நேயம், ஒரு மனுஷன் எப்படி மனுஷனாக நடக்கணும் அது தெரியுதா?
அதை கட்டி ஆடுகிறான். வானம் கட்டி ஆடுவான். என்ன செய்வான் தெரியுமா? ஒரு ஒன்றரை முளத்து உள்ள ஒரு குச்சி, அந்த குச்சி அவனுடைய கால தொக்கி வச்சுக்குவான். தொக்கி வச்சுட்டு தான் போவான். போவானா போயிட்டு சொல்லுவோம். அது வரைக்கும் அந்த யானை காணக்கூடாது. அப்படியே நிற்கும். அது நினைச்சா ஊதுனாலும் அந்த காற்று. ஏன்னா பெரிய பெரிய மரத்திலாம் இழுத்து கொண்டு வரக்கூடிய அந்த யானைக்கு இந்த காலில் உள்ள ஒரு குச்சை ஊதுறது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் அது மனித நேயத்தை கடைபிடிக்கிறது. மனித நேயத்தை கடைபிடிக்கிறது. நாமும் ஒரு எஜமான கட்டுப்பட்டவன். அந்த எஜமான நிலத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற எஜமான விசுவாசம் அதற்கு இருப்பதின் காரணத்தினால் அந்த யானை கொஞ்சம் கூட காலை அமைப்பதில்லை. இந்த யானைக்கு யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. ஏன் மனித நிலையத்தை நீ பெயர் என்று யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. ஐயர்வற்ற மிருகங்களில் நாம் சொல்லுவோமே அவைகளுக்கு யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. மனித நேயத்திற்கு தான் நடப்பது என்று சொல்லிக் கொடுப்பதில்லை. சாதாரணமாக ஒரு மாடு, அந்த மாடு மேல வண்டி, அந்த வண்டியில 20 மூட்டையை ஏற்றலாம். சாதாரணமா இந்த 20 மூட்டையை ஏற்றினவன் 30 மூட்டையை ஏற்றுவான். 30 மூட்டையை ஏற்றும் பொழுது அதனால சுமக்க முடியாது. ஆனா ஒரு வாய் திறந்து இப்படி ஏற்றினீடா உனக்கு நியாயமா என்று அவன் கேட்கல. என்ன செய்ய தெரியுமா? எரிஞ்சுக்கிட்டே சுமந்துருக்கும். 30 மூட்டையை அப்படி எரிஞ்சுக்கிட்டே சுமந்துருக்கும். எஜமான இடத்துல எஜமான விசுவாசம் நாம் பேசக்கூடாது. ஆனா மனிதனை எந்த மாட்டுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. மனுஷனுக்கு இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. ஒரு தெருநாய் பாருங்க, தெருநாய் நம்ம வீட்டுல வந்து கிடக்கும். நம்ம எச்சி சொர போடுவோம். நம்ம வீட்டுல வந்து கிடக்கும். நம்ம எச்சி சொர போடுவோம். அவ்வளவுதான். நம்ம என்னைக்காவது ஊருக்கு போயிட்டோம்னா கதை கூட்டிட்டு போயிடும். 40 நாள் போயிடும். போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாய் இப்படி கதவை கூட்டிட்டு போயிட்டீங்க, எனக்கு சோறு யாரு தருவா? இந்த நாள நீர் வந்து சோர்த்த நீ சோறு காட்டுறாங்க. 40 நாள் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் வேற வீட்டுக்கு போயிருவேனே. நீ வருவது தெரியாம 40 நாளா கட்டத்துல காட்டே கிடக்குறானே என்று ஒரு வார்த்தை பேசுமா? கேட்க ஏற்கனவே கொடுத்து சோத்துக்கு நன்றியா வாழ ஆக்கிப்பாங்க. பார்த்தீங்களா? அந்த நாய்க்கு யாருமே சொல்றதில்லை. மனித நேயத்தை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்றதில்லை. 500 ரூபாய்க்கு கோழி வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 500 ரூபாய்க்கு கோழி வாங்குறோம். கோழி வாங்கி நம்ம அம்மா என்ன அடுப்பு தூக்கி விட்டுருவாங்க. ஒரு அடுப்பு தூக்கி விட்டுருவாங்க. அதனுடைய முறப்பா விட்டுட்டா அது ஊரெல்லாம் போய் மேயும். ஆனா முட்டையிட விட்டு கொண்டு பாக்குறீங்களா? எந்த பேர் எந்த கோழியாவது அடுப்பு விட்டு கேட்டிருக்காங்க இல்லை. நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம எஜமானிகளுக்கு தெரியும். அதனால ஊரெல்லாம் தீர்த்திக்கும். அங்க போய் திருடி தீக்கும், இங்க போய் திருடி தீக்கும். அவ போட்டு வச்சுக்கலாம் திட்டு வரும். அது தெரிஞ்சு இருந்து சுட்டே நம்ம அது எஜமான விசுவாசம், முதலாளி விசுவாசம், மனித நேயம். அப்ப அந்த கோழிக்கு யாரும் மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கறது இல்லை. நாய்க்கு மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கறது இல்லை. மாட்டுக்கு மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கறது இல்லை. யானைக்கு மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கறது இல்லை. இவ்வளவுக்கும் 6 அறிவு இல்லை, 5 அறிவு சொல்லி நம்ம அவங்க குறைத்து பேசுவோம். ஆனா அந்த 6 அறிவு மனுஷன் இருக்கிறானே, அவனுக்கு என் மனுஷனா நடந்துக்கடான்னு சொல்ல வேண்டியது இல்லையா? என் மனுஷனா நடந்துக்கடான்னு சொல்ல வேண்டியது. பாத்தீங்களா? சமயத்துல பஸ்ல ஏறுவோம் பாருங்க, 2 பேர் கொண்ட சீட்டு. அந்த சீட்டை 2 பேருக்காக எழுதியிருக்கிறாங்க. முதல்ல வந்து ஒருத்தர் உட்கார்ந்துட்டாங்க. முதல்ல வந்து உட்கார்ந்த பிறகு நாமும் போற 2வது போனா இவன் என்ன செய்வான் தெரியுமா? சீட்ல காலை
இப்படி வச்சுக்கிட்டு நம்மள உட்கார நீ 150 ரூபா கொடுத்த மாதிரி நானும் தானா 150 ரூபா கொடுத்துருக்கிறேன். உனக்கு பாதிக்கு இருக்கிற மாதிரி எனக்கு பாதிக்கு கொஞ்சம் தண்ணி உட்கார சொன்னா நம்மளோட முறமரம் மனிதனை ஒரு மனுஷன் எப்படி நடக்கிறது என்று அவனுக்கு சொல்ல வேண்டியது. கோழி நடக்குது, நாய் நடக்குது, மாடு நடக்குது, யானை நடக்குது. ஆனா உங்ககிட்ட மனுஷனா நடக்குது சொல்லி தரணும். மனுஷனா நடக்குது சொல்லி கொடுக்க வேண்டியது. நான் சீக்கிரம் வாங்கிட்டேன் பார்த்துக்கோமா அனுபவிச்சவங்க தெரியும். எரிசங்க சொருக்கம் சொல்லுவாங்க. அவங்க ஓரத்துல உட்காரவும் முடியாம சரியா நிற்கவும் முடியாம அப்படியே அவங்க நிறைய மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டாங்க. கொஞ்சம் கூட தூங்கினா தூங்குவாங்க. அவன் ஆக்சிடென்ட் கால கொஞ்சம் கூட இல்லையா? மனிதன் எப்படி இருக்கிறாங்கிற பாருங்க. மனிதனே ஒரு பஸ் போயிட்டு திடீர்னு ஒரு கிழமை குறுக்க ஏறிட்டான். அது பஸ் ஸ்டாப் கிடையாது, குறுக்க ஏறிட்டான். சரி, டிரைவர் என்னமோ இறக்கப்பட்டு கவனா இருக்கிறான். நீங்க இறக்கிட்டு டிரைவர் ஏற்றிட்டான். ஏற்றி உள்ள வந்து நின்றுட்டு தான் வர்றாங்க. நின்றுக்கிட்டு வரான். நின்றுட்டு வரது கொஞ்சம் தூரம் பஸ் போனோடனே அங்க ஒரு பொம்பளை புள்ளியிட வச்சு நிற்குது. ஒரு பொம்பளை புள்ளியிட வச்சுட்டு கையை குறுக்க நிற்குது. குறுக்க நிற்கனோடனே டிரைவர் நிப்பாட்ட போவான். உடனே இந்த முதல்ல ஏறினா அவன் என்ன சொல்லுவான், டிரைவர் என்ன இப்படி கண்டப்பதான் எதிர்க்கிறது, என்னைக்கு போய் சேரணும் நம்ம எடுத்து போகணுமா, நீ என்ன கண்டப்பதான் இருக்கிற அனைத்து அவன் ஏற்றான். உள்ள கொட்டியோட நிற்குது. அந்த இறக்கம் வந்து அந்த டிரைவர் கண்டப்பட்டு போய் அதுக்கு நிறுத்த போறான். இவன் திட்டுறான். இவன் தான் வந்து வரட்டான். கணக்கு நிறுத்துறான்னா போட்டு வேட்பாளர்களுக்கு தெரியல. என்ன பேசுறான் இது பொய்யல. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே பொய்யல. நாட்டு நடப்புரை பாருங்க. டிரைவர் இப்படி நிறுத்தினா என்னைக்கு போய் சேர கண்டப்பு நிறுத்திட்டு உனக்கு பாயப்பட்டு ஓடும். உலகத்துல மனிதனாக எங்கே இருக்கிறான்? இந்த வட்டத்துல மதநேயத்தை எங்கே பெற போகிறார்? மதநேயம் வர மனிதர்களை எப்படி இஸ்லாமிகள் நடக்கும்? வர மனிதர்களிடத்தில் எப்படி இஸ்லாம் நடக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா 68வது வசனத்திலே சொல்வான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன யுகாத்திலூனக்கும் ஃபித்தீன் வலம் யுஹ்ரிஜூக்கும் அன் தியாரிக்கும் அன் தபர்ருஹும் வ துக்ஸித்து இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸித்தீன். 68வது வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு தொல்லவராக நீங்க நியாயமா நடப்பதில் தவறில்லை, நியாயமாக நடக்கணும். உங்களுக்கு தொல்லைதாராக நடக்கிறேன். நம்பி உரிஜோக்கும் நம்பி உட்கார்ச்சிலோக்கும் உங்களுக்கு சண்டை போடாதவர்கள் மற்ற மதத்தவர்களே உங்களுக்கு சண்டை போடலாம். வரம் உரிஜோக்கும் தியாரிக்கும் உங்க வீட்டை விட்டு அவங்க உங்களை வெளியாக்கலாம். மக்காவை வீட்டை விட்டு வெளியாக்குனாங்க, சண்டை போட்டாங்க. அதை வச்சா சொல்றான், சண்டை போடாத ஒரு இடத்துல வீட்டை விட்டு வெளியாக்குறதாக இடத்துல அந்த தவறுவோம் அவர்களிடத்தில் நீங்கள் நன்மையாக நடப்பதை அல்லாஹ் தடுக்கவில்லை. அவர்கள் நீங்கள் நியாயமாக நடப்பதை அல்லாஹ் தடுக்கவில்லை. இல்லை அவர்களுக்கு நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த முக்ஸுக்கு நியாயமாக நடப்பவர்கள் அல்லாஹ் நியாயமாக நடப்பவர்கள் அல்லாஹ் கொடுக்கிறார் என்று சொல்லி என்ன கருத்தை சொல்றான்னா, சகோதர சமயத்தவரிடத்துல அவங்களால நமக்கு பிரச்சனை இல்லைன்னா அவங்கள நண்பனா கருதலாம். அவங்கள நீங்க சகோதரனா கருதலாம். நம்முடைய தக்காசி எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனா அதற்கான தருணங்களை தாராளமாக அவர்களுக்கு கொடுக்கலாம். குர்பானி கொடுக்கணும், அவர்களுக்கு கொடுக்கலாம். மனிதனை அவர்களுக்கு நன்மை செய்த தப்பில்லை, செய்யுங்க. நல்லா மனிதர்களுக்கு அப்படி இருக்கணும். அனத்மான்லாம் பயான் குர்பானம் துவாச்சிவான் اللهم اللهم اعز الاسلام والمسلمين وانت تخزي الكافرين الذين يكيدون على المسلمين. எங்களை அழிக்க நாடுகிறார்களே அவர்களை நீ அழித்துவிடு. எங்களை அழிக்க
அதைத்தான் அவர் முஸ்லிமி வார்த்தோசில் காவிரி அல்லது எக்கிந்து முஸ்லிமி முஸ்லிமிக்கு சூழ்ச்சிக்கிறார்கள் முஸ்லிம்களை அழிக்கிறதுக்காக அவங்களும் தான் அழிக்கணும். மற்ற காவிரி என்னுடைய நண்பர்கள் பாய் பாய் நாம் இந்திய நம்முடைய நண்பர்கள் அவர்களோடு நாம் நட்பாக இருப்போம் என்ற அந்த கொள்கையில் தான் அங்கே போகும்போது கூட நமக்கு இடைஞ்சல் பண்ணவர்களுக்கு தான் இடைஞ்சல் பண்ணவர்களுக்கு நாம் இணைத்துக் கொள்ளும். இந்த காலத்தில் தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற முஸ்லிம்களுடைய வாதம் என்று முஸ்லிம்களை மட்டும்தான் இருக்கிறது. முஸ்லிம்களுடைய ஓட்டு வச்சு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு. ஒரு காலம் இருந்தது 10 சீட்டு எம்எல்ஏ சீட்டு இருந்தது. எத்தனையோ எம்பிக்கள் இருந்தார். ஆனால் இப்பொழுது ஒன்றும் வாங்க முடியாது. ஒன்றும் வாங்கக்கூடிய நிலையில் இல்லை மக்களுடைய பிரிவு. எந்த நேரத்தில் நம்ம சகோதர சமயங்களை அழைத்துக் கொண்டாடலாம். யார் கூட இணைத்து கொண்டாடலாம் நல்லாவே சொல்லிட்டான். நாம் யுகாசிக்கும் வளம் எப்படிக்கும் வித்தியாரி உங்களுக்கு இணைஞ்சல் பண்ணலடா அவரை சகோதரனா எண்ணிக்கணும் கூட பிறந்தவனா எண்ணிக்கா என்று குரான் சொல்லுகிற பொழுது நாம் அந்த நேரத்திலே முஸ்லீம் பாகம் என்று தனியாக பிரித்துக் கொண்டு முஸ்லீம்களை மட்டும் முஸ்லீம்களோட நிகழ்க்க முடியாது. எவ்வளவு காலத்துக்கு நாம் என்னத்தை கிழிச்சுட்டோம், இதுவரைக்கும் என்னத்தை கிழிச்சுட்டோம். கணேசக்குரியவர்களே, எனவே நாம் சமூகத்தாரோடைய இணங்கி வாழ இணங்கி வாழ்வது என்றால் நாம் மாற்றத்தை விட்டுக் கொடுக்க சொல்லவில்லை. அதுதான் அவங்க வயசு நம்ம போகணும்னு சொல்லல. அவங்க தேவை நாம் இழுக்க வேண்டும் என்று சொல்லல. அவங்களுடைய விவாதத்திலிருந்த வணக்கங்களில் நாமும் சேர்த்து செய்ய வேண்டும் என்று சொல்லல. யாரும் பழனிக்கு நடத்துவோம்னு சொல்லல. யாரும் மற்ற ஐயப்பா சாமிக்கு போகணும்லாம் சொல்லல. வணக்கம் என்பது வேறு, வழக்கம் என்பது வேறு. வணக்கம் விட்டுவிடுங்கள். வழக்கத்தில் அவர்களை நாம் ஒன்றாக இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சமூகத்தை நாம் ஒன்றாக இணைத்தால்தான் வருங்காலத்தில் கொஞ்சமாவது நாம் விழணும். ஒன்றை நீங்கள் பார்த்தீர்களேயானால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட ஒரு உயர்ந்த இஸ்லாமியர் யாரும் இருக்க முடியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட உயர்ந்த இஸ்லாமியர் ஒரு இருக்க முடியுமா? சொன்னார்கள், அது முஸ்லிம் என்றால் மத நல்லிணக்கத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். விளக்கத்திற்கு கொண்டு வேறு யாரும் சொல்ல முடியாது. அல் முஸ்லிம் என்றாரா முஸ்லிமோ நம்ம இசானி வேற முஸ்லிம்களுக்கு கையினாலோ நாவினாலோ கொள்ளைனாலோ முஸ்லிம். வேற முஸ்லிமுக்கு கையினால் சொல்லை தரவில்லை, நாவினால் சொல்லை தரவில்லை. அப்படி உள்ளவன் முஸ்லிம். அது மோமின் தான் யார்? நம்ம எல்லாருமே சொல்லுவோம் மோமின் தான் உயர்ந்து. எல்லாருக்குமே தெரியும் மோமின் தான் உயர்ந்து. எந்த வகையில் உயர்ந்தது? அது மோமினும் அமினவும் தான் சொல்லாத்தியமா இருந்து வாக்குவார். அது மூமினும் தான் காரணமா எல்லா மக்களுக்கும் யார் பாதுகாப்பதாக மனிதராக உண்டாகும். முஸ்லிம் என்றால் முஸ்லிம் மட்டும் தருகிறார். மோமின் என்றால் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக அமைய வேண்டும். நாம் என்ன சொன்னா எல்லா மக்களும் அவர் நம்பணும். தன்னுடைய திருக்கும் பொருளுக்கும் அவர்கள் பாதுகாப்பாக சபையில் ரயில்ல போறாங்க. ரயில்ல பிரயாணம் பண்றேன். அப்போ நானும் உட்கார்ந்துருக்கோம், 4 பேர் உட்கார்ந்துருக்கோம். ஒரு இந்து பெண்ணு புள்ளி வச்சுட்டு உட்காந்து ரயில்ல பரவாயில்ல தான் இந்து பெண்ணு புள்ளிய வச்சுட்டு உட்காந்து பேசிட்டு உட்காந்து திடீர்னு அந்த இந்து பெண்ணுடைய தகப்பனார் வந்தார். இந்து பெண்ணுடைய தகப்பனார் இருந்தாங்க. 2-3 ஊருக்கு வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, சென்னை வீட்டுக்குள்ள பகலாப்ப போகுதா? சென்னை வரைக்கும் உள்ள பகலாப்ப போகும். ஏன் தெரியுமா? பக்கத்துல பாயின்றார். நீ பயப்படாத, நான் கொண்டாடி பயப்படாத, பிள்ளை எப்படி தனியா அனுப்பாம நீங்க பயப்படாத. பக்கத்துல பாக்கிறார். அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வார்த்தையுடைய காதல கேட்க முடியும். அப்ப இந்த எந்த பெண்ணு
சகிவரை தனிப்பிரையானோம். தனிப்பிரையானத்தை யார் பாதுகாப்பா? வாய் இருக்கிற அவன் இருந்து அவன் என்ன சொல்றான்? அப்படின்னு சொல்லி தன்னை மனைவிடத்துல அவர் சொல்ற காட்சியை பார்க்கிற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் பாதுகாப்பு அமைவதற்காக மூமி முஸ்லிம் பிறந்தவன் அல்ல. நீ முஸ்லிமா இருக்கிறது யாரும் முஸ்லிமா இருக்க விரும்புறியா? மூமினா இருக்க விரும்புறாங்க. எல்லாருக்கும் நல்லது. எந்த சமூகத்தவராக இருந்தாலும் சரி, சமூகம் என்று பார்த்தாரு மனிதன் என்று பார்த்தார். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம். கணேந்திரக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஐயா முத்துராமலிங்க தேவர், ஐயா முத்துராமலிங்க தேவர் ஒரு முஸ்லீம் பொண்ணெடுக்கிற பார்த்துட்டாருன்றத நம்ம பிரபலமா சொல்லுவோம், நம்ம கேள்விப்பட்டோம். ஒரு முஸ்லீம் பெண் எடுக்கிற பார்த்துட்டா நம்ம பிரபலமா கேட்கிறோம். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குரல் பொழுது தன் பிள்ளை தன்னுடைய குசுல் ஒரு இப்ராஹிம் என்று பெயர், அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் பத்தலை என்பதற்காக வேண்டி ஒரு யூத பெண்ணிடத்தில் தான் பால் குடிக்க விட்டிருந்தார்கள். யூத பெண்ணிடத்தில் பால் குடிக்க விட்டிருந்தார்கள். புகாரிலே வரலாறு காணப்படுகிறது. அந்த பிள்ளை அங்கே இறக்கும் பொழுது ரேசாயம் சொல்லலாற்று யூத பெண்ணுடைய வீட்டிற்கு போறாங்க. இறக்கும் பொழுது அந்த பெண் வீட்டுக்கு போறாங்க. வரலாறு அதை அழுகுறாங்க. மற்ற செய்திதான் வேற. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைக்கு பால் கொடுங்க ஆளா இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்க ஆளா இல்லை. மதினாவுடைய எல்லா தாய்மார்களும் ரசூலுல்லாஹ் போதும் நினைச்சிட்டு பால் கொடுக்கிறதுக்கு ஆளா இல்லை. எல்லாருமே தயாராக இருக்கிறார்கள். தாய்மார்கள் தயாரா இருக்காங்க. என் பிள்ளை ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை பாருங்க, நான் பாக்கியம் பெற்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைக்கு பாருங்க, நான் பாக்கியம் பெற்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை பாருங்க, நான் பாக்கியம் பெற்றேன். சொல்றதுக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகள் இருந்தாங்க. இது நடந்தது எப்போ? மதீனாவில் வந்து ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி நிறுவியதற்கு பிறகு. எவ்வளவு முடியாத நேரத்தில் மக்காவுடைய நேரத்தில் அல்ல. மதீனாவில் வந்து முஸ்லீம் ஆட்சி நிறுவியதற்கு பிறகு நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் பெருமாள் சம்பந்தார்கள் பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு பாச்சமா அமர்ந்துகிறாங்க. முத்தமிட வேண்டிய முதல் அவர்கள், முத்தமிட வேண்டிய அவர்கள் கண்மணியாயம் சொல்லலாருக்கு என்று கிடைக்கப்பட்டால் நம்ம எவ்வளவு போற்றும், நம்ம தாய்மார்கள் கிடைக்கப்பட்டால் எவ்வளவு போற்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய முக்கியமான பொருளை ரத்தத்தை கொடுத்திருப்பார். எதற்கும் தெரியும், ரத்தத்தை கொடுத்திருப்பார். அந்த ரத்தத்தை கொடுக்கக்கூடிய பாதை ஒரு முஸ்லிம் தாயிடத்தில் கொடுக்க ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கவில்லையா? யோசித்து பாருங்கள். ஒரு முஸ்லிமிடத்தில் பால் கொடுப்பதற்கு கிடைக்கவில்லையா? ஒரு இந்து இடத்தில் கொடுக்கிறார். முத்துராமலிங்க தாயார் அவர் தேவர் தாயிடத்தில் முஸ்லிம் தாயிடத்தில் பால் கொடுத்தாரா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் ஒரு இந்து பெண்ணிடத்திலே, அதான் யூதம் கிறிஸ்தவம் எல்லாமே இந்துதான், இந்து பெண்ணிடத்தில் பால் குடித்திருக்கிறார்கள். அந்த மனித நேரத்தை பெருமானார் கூட்டியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே யதார்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹி ரசூலுடைய சரித்திரத்தில் அழகி முன்மாதிரி இருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய சரித்திரத்தில் அழகி ஒவ்வொரு அசைவும் சரித்திரம், ஒவ்வொரு அசைவும் வரலாறு, ஒவ்வொரு அசைவும் வழிகாட்டு, ஒவ்வொரு அசையும் வழிகாட்டியா எவன் எடுத்துக்கொண்டானோ அவன் தான் உண்மையான
ஊதியத்தை வாங்கி அதற்கு அதிகத்தில் அவருக்கு செலவு கொடுப்பார்கள் என்பதை வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. ராட்டையிலே வாங்கி பஸ்ஸை வாங்கி ராட்டையிலே முன்னாள் பிரித்து கொடுத்து அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை எடுத்து அதிக இல்லாத செலவு கொடுப்பார்கள் என்று வரலாற்றை பார்க்கிற பொழுது யூதர்களுக்கு எப்படி நினைக்கிறவர்களா நினைத்தார்களான நிகழ்நாயகம் சொல்ல பார்க்கிறோம். அதை கொடுத்து வாக்கிமா என்று சொல்லும் பொழுதே நம்முடைய கண்களுக்காக மதிப்பு கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒத்தமுள்ள ரசூலுடைய ஈரக்குல துண்டு, ரசூலுடைய ஈரக்குல துண்டு, அந்த ஈரக்குல துண்டுல பாக்கி ஒரு யூதத்தை நிலவ கொண்டிருக்காங்களா? இல்லை, மனிதன். இது மதம் பேசவில்லை, இது மதம் என்பது கிடையாது, மனிதன். அவருடைய உடம்பிலையும் ரத்தம் போடுகிறது, நம் உடம்பிலையும் ரத்தம் தாக்குகிறது. அவருக்கு நமக்கு மிக வேறுபாடு. ஒரு சின்ன மாற்றம், ஒளியை தவறு செய்து விட்டார், அவ்வளவுதான். அப்படி இருக்கிறவனுக்கு ஒதுக்குவதற்கு என்ன முகாந்திரம் இருக்க முடியும்? நிகழ்நாயகம் சொல்லக்கூடிய மகார் இதை விட வேடிக்கை தெரியுமா? இதை விட வேடிக்கை தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நீங்கள் வாக்கி பார்க்கிறீர்களானால் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெறும் பொழுது அவருடைய உருட்டு சட்டை ஒரு யூதனிடத்திலே அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய உருட்டு சட்டை ஒரு யூதனிடத்திலே அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு பெரிய நடக்கணும் பாருங்க. ரசூலுல்லாஹ் கடன் கொடுக்க ஆள் இல்லையா? அப்ப பார்த்தாங்க கடன் கொடுக்க ஆள் இல்லையா? அப்பாத்தாங்க அகில பெருமானார் 1,24,000 பேர் பெருமானாருக்கு உயிராக்கக்கூடிய இடத்துல ரசூலுல்லாஹ் கடன் கொடுக்க ஒரு சூழல் இல்லையா? நாம் முஸ்லிமிடத்தில் தான் பார்ப்பேன் என்று அவர்கள் இருந்தார்களா என்றால் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அத்தகைய உயிராக்கா அந்த மனுஷன் யாருக்கும் கடவுள் கூடாது சொல்லிக்கொண்டு யாருமே நாம் மிச்சவரக்கூடாது என்று கடவுளை குழந்தை காப்பிட்டார். யாருமே அர்ப்பணித்து வாங்கக்கூடாது, கை நீட்டி வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு மக்கள் யார் பணம் தருவதை கூட கஷ்டம் வைக்கிறார்கள். அந்த யாருக்கு கிடைப்பதில்லை. அந்த மாமன்ற கடைசியில் தனது குறுக்கத்தக்கைய ஒரு யூத தலைப்பார்கள். நாம் பேசுறதுக்கு ஏன்னா இது போயிட்டு ஸ்பீக்கரோட பெரிய ரொம்ப பெரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தத்தில் கலந்து கொள்கிறார். ஒரு யுத்தம். அந்த யுத்தம் நடப்பதை யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில்தான். அந்த யுத்தம் ஒரு அரசாங்க மோசடியின் காரணமாக, ராணுவ மோசடியின் காரணமாக இஸ்லாமியனுடன் சேர்ந்து போராடுவதாக சொல்லிவிட்டு எதிரியுடன் சேர்ந்து கொண்டார். இஸ்லாமியனுடன் சேர்ந்து போராடுவதாக சொல்லிவிட்டு எதிரியுடன் சேர்ந்து கொண்டார். அந்த மோசடியின் காரணமாக அவர்களை யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஹந்தக் என்ற அகயுத்தத்தில் முஸ்லிம்கள் தான் அந்த மதீனாவுடைய ஆட்சியை பிடித்த நேரத்தில் யூதர்களிடத்தின் பெருமானார் கூப்பிட்டு சொல்கிறார்கள், எதிரி வந்துட்டான், நம்மளாம் ஒன்னா சேர்ந்து போராடணும். சரியா? ஒத்துக்கிட்டார், எல்லாரும் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு யுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் பணத்துக்கு ஆசைப்பட்டு அங்க போய் சேர்ந்துட்டாங்க. இது ஒரு பெரிய சதி மோசம், ராணுவ மோசடி. நம்முடைய அணி எதிரணியுடன் போய் சேர்ந்தவுடன் நம்முடைய யுத்த விவாதத்தையும் மாற்ற வேண்டியிருந்தது. அது மாதிரி நம்மளுக்கு யுத்தம் செஞ்சிருந்தேன். கடைசியில் அவர்களிடத்திலே யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அந்த யுத்தம் தான் ஹைபர் என்று ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் நடப்பதோ யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு இடையிலுள்ள சண்டை. இந்த சண்டையில ஒரு யூத பெண்மணி
ரசூலுல்லாஹ்விடத்துல உங்களுக்கு விருது தர விரும்புதுன்னு சொல்றாங்க. விருது தர விரும்புறேன்னு சொல்றாங்க. நடப்பதோ யூதருடன் யுத்தம். யூதரை சேர்ந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், நம்மளும் சேர்ந்து வரணும், சாப்பிடணும்னு சொல்றாங்க. கணேசனுக்குரியவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பிரபஞ்சகரமான நிலை. யூதரிடத்தில் யுத்தம் நடக்கிறது, யூதர் பெண்ணு விருந்து தருகிறார். விருந்தை மறுப்பதில்லை பெருமானாருடைய கொள்கை. அதனால யார் கொடுத்தார்கள் நினைத்து அந்த யூத பெண்ணை தன்னை சகோதரியாக நினைத்துக் கொண்டு சாப்பிட போனார்கள். சாப்பிட்டா சற்ற நேரத்தில் நண்பர்கள் 2-3 பேர் மூத்தாயிடுறாங்க, நஞ்சு வச்சிருக்கிறான். ஆனா அந்த செய்வாங்க தெரியும். அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஏதாவது செய்வாங்க, சுட்டு செய்வாங்க தெரியும். தெரிந்திருந்தாலும் ஒரு அர்ப்பணிப்பு அடுத்தவரை செஞ்சால் சகோதரி நமக்கு தருகிறார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார். திருவள்ளுவர் சொல்வார், பெயர் கண்டும் நன்றுண்டு அமைவர் நயத்தகு நாகரிகம் வேண்டும். திருக்குறள், அது திருக்குறள் சொல்றது யாருக்குமே பொருத்தமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர யாருக்குமே பொருத்தமில்லை. பெயர் கண்டு நாகரிகம் வேண்டும், பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர். தன்னுடைய பழகினவங்க நஞ்சு கொடுத்தாலும், தன்னுடன் பழகினவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியாக ஏற்று உண்ணுவார்கள் நாகரிகமான மனிதர்கள். தன்னுடைய நண்பர்கள் நஞ்சை கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியாக உண்டு மகிழ்வார்கள் என்று கற்கின்றார். அந்த கவிஞர் யாரை சொன்னார்? யார் அது? எதிரி என்றும் தெரியும். ஆனால் தன்னுடைய சகோதரி என்று நினைத்துக் கொண்டு அவருடைய உணவை உண்டு மகிழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம். எங்களுக்கு இல்லை, அடுத்தவன் பக்கத்திலே ஒருவர் நீண்ட நேரமாய் உணவை சாப்பிட்டு நீண்ட நேரமாயிட்டது. உடம்பு அவ்வளவு பொழுமையாக நினைச்சு உடனே அடுத்த ஸ்பாட்லேயே ஒரு இருந்தாங்க. பெருமானாரும் விசாரம் கடவுளை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி என்ற அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருந்த காரணத்தினால் அந்த தப்பித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹி ஜிப்ரீலுடைய அந்த தொடர்பில் இருந்த காரணத்தினால் அந்த தப்பித்தார். இது பைத்தியக்காரத்தனம் அல்ல, பைத்தியக்காரத்தனம். எதிரி இதற்கு ஏன் எதிரி உங்களுக்கு சாப்பிடுங்க என்பதாக நம்மள சில பேர் கொஞ்சம் வாங்கிட்டவங்க நம்ம இருக்கிறாங்க பேசுவாங்க. பைத்தியக்காரத்தனம் இது. அவரை தன்னுடைய பெற்ற கூட பிறந்த சகோதரியாக அல்லது தன்னுடைய மகனாக நினைத்துக் கொண்டு விருந்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில அங்கே சென்றார் என்றால் நஞ்சு உண்டாலும் தன்னையுடன் வழங்குகள் கொடுக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொடுத்தவர்கள் சொல்வார்கள், ஐஷா ஐஷா உடம்பெல்லாம் துடிக்குது, நரம்பெல்லாம் புடைக்குது. எந்த காரணம் தெரியுமா? அந்த அம்மா கொடுத்த நஞ்ச நான் சாப்பிட்டேன், அது இன்னும் நேரத்தில். ஐஷா நீ எனக்கு ஊர்விடுமா? அந்த நஞ்சு என்னை துடிக்குது. இதுவரைக்கும் அந்த நஞ்சு வேலை செய்யல. என்னால் சிவரை கொண்டு கொண்டிருந்தார், வழி வந்து கொண்டிருந்தார். இப்பொழுது வழி நின்று விட்டது. வழி நின்று விட்டோட பெரும் முகமராயிருக்கிறேன். எனவே எனக்கு நஞ்சு துடிக்கிறது. தன் உயிருக்கு உதவித்தவரை மகிழ்ச்சியாக இருந்துண்டு மற்ற மரத்தை தாக்க வேண்டும் என்ற நிலையில அவர்களோடு இறங்கி போயிருக்கிறார்கள் என்றால் இந்த மதநேயத்தை பற்றி நாம் ஏற்க நபிகள் நாயகம் கட்சியினுடைய மதத்தை பற்றி நாம் எதை பிரிக்கவே கூடாது. இந்த மதத்தை பொறுத்த நிலத்தோடு நாம் மதத்தை பற்றி வித்தியாசத்தை காட்டக்கூடாது. எதுவாக
சொல்வார், அது ஹல்கு வழியாகுவான். படைப்புல அனைத்தும் அல்லாஹ்வை கொடுக்கும். படைப்புல அனைத்தும், படைப்புல தான் மரம், செடி, கொடி, மீன்கள், நட்சத்திரங்கள், செவ்வாய், சூரியன், புதன், சிக்கல் எல்லாமே நம்முடைய நண்பர்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகள். படைப்புற அல்லாவுடைய கொடுக்கும். அல்லாவுக்கு பிரியமானவர் யார் தெரியுமா? அவனுடைய குடும்பத்துக்கு நல்ல செய்வான். குடும்பம் என்றால் பெரிய வட்டம், உலகம் பூராவுமே குடும்பம். அவனுக்கு பிரியமானவர் தெரியுமா? முஸ்லிம் மட்டும்தான் வேலை செய்வேன், முஸ்லிம் மட்டும்தான் இது செய்வேன், என் குடும்பத்துக்கு மட்டும்தான் செய்வேன், என் மொழி பேசுறதுக்கு மட்டும்தான் செய்வேன், என் நாட்டுக்காரத்துக்கு மட்டும்தான் செய்வேன். இந்த பிரியவாதம் பேசக்கூடியவர் அல்ல. அல்லாவுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் யாருக்கு உண்டாக்குகிறது? தேவத்துக்கு நல்லது, குப்பசாமிக்கு நல்லது, நல்லசாமிக்கு நல்லது, என் அல்லாவுடைய பேர். அவன் தான் பேர் அவன் வேற அல்லாவ நம்ம அல்லா நம்ம அல்லா எப்படிப்பட்டா எல்லாத்தையும் அவன் தான் படைச்சான். மற்றவங்க எப்படி நம்புறாங்களோ நாம நம்புறோம், அவங்கள அல்லா நம்புறாங்க. அவன் அல்லாவை பிரியப்படுறதா எல்லாரையும் பிரியப்பட வேண்டும் என்ற ஒரு வரையறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நான் இந்த நேரத்திலே சிந்திக்க சொல்கிறேன். நம்மடி என்று சொல்லி கடைசி இதுவரை சொல்வதை கொண்டு மேலும் தோற்றுக் கொண்டிருக்காங்க. ஒரு யார் யாரெல்லாம் உகந்தவர்களா இருக்கிறார்களோ அவர்களை